தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகள்ல முழு வீச்சுல ஈடுபட்டு வராங்க. டிஎம்கே தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு பக்கமும், ஏடிஎம்கே தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேர்தல் பணிகள்ல பல யுக்திகளை வகுத்து செயல்பட தொடங்கியிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியும் முதல் முறையா தேர்தல் களம் காண தயாராயிட்டு வராங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுல இப்போ மக்களவை தேர்தல் நடந்துச்சுன்னா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மூட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற தலைப்புல மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதுபடி தமிழகத்துல 2024 மக்களவை தேர்தல்ல 47% வாக்குகளை அடைஞ்சிருந்த டிஎம்கே தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கடந்த பிப்ரவரி மாசத்துல 52% உயர்ந்திருந்த வாக்கு சதவீதம் இப்போ 48% குறைஞ்சிருக்கிறதா கணிக்கப்படுது. 2024 மக்களவை தேர்தல்ல ஏடிஎம்கேவும் பாஜகவும் தனித்தனியா களம் கண்டு மொத்தமா 41% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில பிப்ரவரியில இந்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் 21% குறைஞ்சதாவும், மறுபடியும் கூட்டணி உருவான நிலையில இப்போ 37% தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறதாவும் ஆய்வுல கணிக்கப்பட்டிருக்கு. பாஜக ஏடிஎம்கே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3 தொகுதிகள்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னும், மக்களை முழுமையா சென்றடைகிறதுக்கு கடுமையான முயற்சிகளை அந்த கூட்டணி மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னும் மூட் ஆஃப் த நேஷன் கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2024 லோக்சபா தேர்தல்ல 12% இருந்த மத்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி பிப்ரவரி மாசத்துல 7 சரிஞ்சதாவும், இப்போ தாவேகா களமிறங்கின நிலையில நாம் தமிழர் உள்ளிட்ட மத்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் 15% உயர்ந்திருக்கிறதாவும் கணிக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே கூட்டணிக்கு வாக்குகள் கொஞ்சம் சரிஞ்சிருந்தாலும் விஜய் அவர்களுடைய வருகை டிஎம்கேக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னும் இந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. டிஎம்கே ஆட்சி மேல அதிருப்தியில இருக்கிறவங்க விஜய்க்கு வாக்களிக்க கூடும் அப்படின்னும், அது ஏடிஎம்கே பாஜக வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக விஜயுடைய வருகை டிஎம்கே கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை இன்னுமே பிரகாசிக்க செய்வதா கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைஞ்சு நடத்தின கருத்து கணிப்புல இன்னைக்கு லோக்சபா தேர்தல் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல உள்ள 39 தொகுதிகள்ல டிஎம்கே கூட்டணிக்கு 36 தொகுதிகள்லையும், ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு 3 தொகுதிகள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா 324 தொகுதிகள்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2008 தொகுதிகள்ல மட்டும்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.